வணக்கம். வணக்கம். மானம் காத்துல பறக்குது, ம். அசிங்கமா இருக்குது, ம். வெக்கமா இருக்குது, ம். கூச்சமா இருக்குது. பொத்தாம் பொதுவா சொல்லக்கூடாது. என்ன மேட்டர்ன்னு சொல்லி விடணும். இர்றா ஆ. சுதந்திர தினத்தன்று இது என்ன செய்தித்தாள்ல வந்த தலையங்கம் அப்படின்றத முதல்ல பார்த்துக்கலாம். ம். முரசொலி திமுகவுடைய அதிகாரப்பூர்வ நாளிதழ் முரசொலியில வந்த ம். தலையங்கம். அதாவது ஒரு முக்கியமான ஒரு கட்டுரை. ம். 3 மாதங்களில் முதலமைச்சருக்கு வந்த பயம். சுதந்திர தினத்தன்று கொடியேற்றிய முதலமைச்சர் விஜயின் மானம் காற்றில் பறந்தது. ம். வெக்கமோ கூச்சமோ இல்லாமல் ஒரு நடிகையை முன்வரிசையில் உட்கார வைத்து இருவரும் மாறி மாறி சல்யூட் வைத்துக் கொள்ள அந்த காட்சியை அவருக்கு வாக்களித்தவர்களாலேயே சகிக்க முடியவில்லை. பொய்யா? மெய்தான். சரி, ஓகே, மக்கள் சொல்லட்டும். இல்ல, இல்ல இல்ல. ஓட்டு போட்டவங்க இந்த வீடியோ பார்த்தாங்க, அவங்க சொல்லிட்டு நீயா சொல்ற, நீ ஓட்டு போட்டியா? நான் ஓட்டு போடல. அப்ப ஓட்டு கமெண்ட் போட்டவங்க ட்விட்டர்ல நம்ம ம். பார்த்தோம். சே நோ டு ட்ரக்ஸ்ன்ற மாதிரி ஒரு ஹேஷ்டேக் ஒன்னு போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாவேகக்காரங்க. அதை வச்சு நான் சே சொல்றேன். நோ டு த்ரிஷா அப்படின்ற ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா. அவங்க போட்டதான் நம்ம சொல்றோம். அதான் சொல்றோம். சரியா? ம். இந்த டாபிக் ஆகஸ்ட் 15ஆம் தேதி இது பெரிய பேசு பொருளா மாறுது. ஆனாலும் வேண்டாம், இதை நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணி வந்தோம். ஆனா இதை திமுக அரசியலா கொண்டு வரும்போது ம். இது எங்க நோக்கி போயிட்டு இருக்குதுன்றதை பேசுறதுக்காக நம்ம இதை பேச வேண்டிய இடத்துல இருக்கோம். இது நம்ம யாரையும் விமர்சிக்க போறதும் இல்ல. ஆனா அந்த பர்சனல் நம்மளுக்கு என்னத்துக்குடா? ஆமா. நம்ம இது பாலிடிக்ஸா மட்டும் தான் பேச போறோம். ம். சோ இந்த வரி உண்மையா? அவருக்கு வாக்களித்தவர்களாலேயே இதை சகிக்க முடியவில்லை. அவருக்கு ஓட்டு போட்டவங்க கமெண்ட் சொல்லுங்க. ம். அசிங்கத்தையும் அருவருப்பையும் பட்டவர்த்தனமாக செய்வதன் மூலமாக அதனை நியாயப்படுத்த நினைக்கிறவர் தான் இன்று தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வந்துள்ளார். ம். அசிங்கம், அருவருப்பு, கேவலம், காத்துல மானம் பறக்குது, கூச்ச நாச்சம் கிடையாது. இவ்வளவு வார்த்தையும் இந்த 5 வரிகளுக்குள்ள சகிக்க முடியல. அன்பேரபிள், அருவருப்பு. ம். சரி, இப்ப அப்படியே இந்த அத்தனை வார்த்தைகளும் இதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு நம்ம ஹிஸ்டாரிக்கலா போனோம்னு வச்சுக்கோங்க. அது வேண்டாம். அது நம்ம எல்லாத்தையுமே ஒண்ணா எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ற மாதிரி Normalize ஆயிடும். பண்ற மாதிரி அதுக்கு இது ஆயிடும். சரியா போச்சு, இதுக்கு அது சரியா போச்சு, அதுக்கு அது சரியா போச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஆமா. நார்மலைஸ் பண்ண மாதிரி ஆயிடும். அதனாலதான் நான் போல இல்லைன்னா இருக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது வேண்டாம், விட்டுரு. வேணாம், பழைய வரலாறுக்குள்ள போக வேணாம். ம். சரி, அரசியலா பேசலாம்னு சொல்லிட்டேன். இப்படி ம். முரசொலி போட்டிருக்கிறது மூலமா யாருக்கு லாபம்? யாருக்கு லாபம் அப்படின்னா உண்மையிலே த்ரிஷாவுக்கு லாபம். 100% அதான் உண்மை. டிஎம்கே ஒரு பால போடும். ம். இவங்க அதை நம்ம அக்ரஷனா அசிங்கப்படுத்தி அது மூலமா ஒரு அரசியல் பண்ணிடுறோம்னு நினைச்சிட்டு ஒரு பால போடுவாங்க. அந்த பால அழகா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க தனக்கான சிம்பத்தியை மாத்திக்கிட்டு, தனக்கான விக்டிம் கார்டு பிளே பண்றதுக்கான ஒரு ஆயுதமா மாத்திக்கிட்டு அதையே யூஸ் பண்ணிட்டு உள்ள வந்துருவாங்க. இதுதான் பாயிண்ட். ஆமா. ஜூன் 4 1982 ம். அந்த அம்மா அதிமுகல இணைஞ்சது. ம். ஜூன் 5ஆம் தேதி அடுத்த நாள் முரசொலியில தலையிலங்க வருதான், கடலூர் கேப்ரே அப்படின்னு. கடலூர் கேப்ரே. ஏன்னா கடலூர்ல போயிட்டு அவங்க 4-5 வீடுல சந்திச்சு ஒரு சின்ன பொதுக்கூட்டத்திலயும் அதே மாதிரி நடத்தினாங்களா. இல்ல, இப்ப இருக்கிற சரியா? ஜெனரேஷனுக்கு கேப்ரேன்னு என்னன்னு தெரியாது. இப்ப இருக்கிற பப் மாதிரின்னு வச்சுங்களேன். அதான் ம். இந்த கலர் லைட் போட்டுக்கிட்டு ஆடுவாங்கல்ல பெண்கள் அழகிகள் அப்படின்ட்டுலாம். அதுதான் அவங்க அரசியல் கூட்டம் நடத்துறாங்க சின்னதா கடலூர்ல. அதை கடலூர் கேப்ரேன்னு சொல்லி அடுத்த நாள் திமுக விமர்சிக்குது. அங்கிருந்து எவ்வளவு பெரிய எதிரி அவங்க உருவாக்கிக்கிட்டாங்க, அல்லது எவ்வளவு பெரிய அரசியல்வாதி அவங்க உருவாக்குனாங்க, அதனால அவங்க என்னென்ன அனுபவிச்சாங்கன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பேச வர பாயிண்டே என்ன அப்படின்னா, பர்சனலா என்கிட்ட கேட்டா எனக்கு த்ரிஷா அரசியலுக்கு தப்பி தவறி வந்துருவாங்களோன்ற அச்ச உணர்வு இருக்கு. அச்ச உணர்வு இருக்குது. அது மட்டும் நடந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏப்பா ஆமா. அவங்க வரக்கூடாதா அப்படின்னா, நான் ஓப்பனா சொல்றேன்டா, அவங்கள பத்தி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது நல்ல செய்தி ஒண்ணு கூட கிடையாது. ஆமா. நான் கேள்விப்பட்டது எல்லாமே நெகட்டிவான செய்தி தான். நான் வெறும் சோசியல் மீடியாவில் மட்டும் கன்சியூம் பண்ணல. நம்ம திரைத்துறையிலே ஆகட்டும், ம். அல்லது அரசியல் சர்க்கிள்ல, ஜேர்னலிஸ்ட் சர்க்கிள்ல பேசும்போதும் கூட சரி, பாசிட்டிவா நான் ரொம்ப டீட்டெயிலா பேசுறது இல்லை. பாசிட்டிவா எந்த செய்தி நான் கேள்விப்பட்டதில்லை, நெகட்டிவான செய்தி தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் மிக பயங்கரமா மிக தெளிவாக மனிதர்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு நபர். ம். ஓகேவா? இதுக்கு மேல நான் போக விரும்பல. அதே மாதிரி இது வரைக்கும் அவங்க ஒரு பெரிய சமூக சேவை பண்ணாங்க, அல்லது படிக்க வச்சாங்க, நல்லது பண்ணாங்க அப்படின்ட்டு பெரிய சமூக சிந்தனை இருக்கக்கூடிய நபராகவும் தெரியல. ஸோ அவங்கள மாதிரியான ஆட்கள் அரசியலுக்கு வர்றது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது இல்லை. இவ்வளவுதான். சமூக சிந்தனையோ கூடவே ஒரு நல்ல நோக்கத்துக்காக குரல் எழுப்புனதாகவோ அல்லது போராடினதாகவோ இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை, எதுவுமே இல்லை. ஜல்லிக்கட்டை தடை பண்ணணும்னு குரல் எழுப்பியிருக்காங்க பீட்டாவுக்கு ஆதரவா. பீட்டாவுக்கு ஆதரவா. ஜல்லிக்கட்டை தடை பண்ணணும், ஜல்லிக்கட்டை தடை தடை பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குரல் எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் அப்படிப்பட்ட உயர்ந்த செயலை செஞ்சிருக்காங்களே தவிர, ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபர்
அரசியலுக்குள்ள, அதாவது உயர்ந்த இடத்துக்கு இல்ல, அரசியலுக்கு உள்ளவே வரக்கூடாதுன்றது தான் நம்முடைய தனிப்பட்ட பர்சனல் கருத்து. விருப்பம். தனிப்பட்ட சரியா? கருத்து. மத்தபடி வரக்கு தகுதி இருக்கா, சாரி வர்றதுக்கு உரிமை இருக்கா இல்லையான்றதுக்குள்ள எல்லாருக்கும் தான் உரிமை இருக்குது. நாளைக்கு அவங்க தாவேகால சேரலாம், அல்லது சேர்ந்து ஒரு பதவி வாங்கலாம், வாங்கிட்டு அவங்க என்ன சொல்றது ராஜ்யசபா எம்பி வாங்கலாம். இப்போ உருட்டிட்டு இருக்கிறாங்க. இப்பயே சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி ஜெயலலிதா அவர்களுடைய சேம் பேட்டர்ன்ல அப்படியே ராஜ்யசபா, அங்கிருந்து அப்படியே திருப்பி ஸ்டேட் பாலிடிக்ஸ், அந்த ரூட்லயே இவங்களும் வரலாம். 2028 அதுக்கான ஒரு காலகட்டமா இருக்கலாம்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. நான் இந்த இடத்துல திமுக கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்னன்னா, என்னதான் பிரச்சனை உங்களுக்கு உண்மையிலேயே அரசியல் பண்ணணும், விஜய்க்கு எதிரா அரசியல் பண்ணணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தா இந்த சப்ஜெக்ட தொடவே தொடாதீங்க. இக்னோர், ஜஸ்ட் இக்னோர். நீங்க மக்கள் ரியாக்ஷனை தான் எழுதிருக்கீங்க அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். அதான் அவங்க ரியாக்ட் பண்றாங்கல்ல, பொத்திட்டு. ஏன்னா நீங்க சொல்றத வந்து நம்பக்கூடிய அளவுக்கு, அல்லது நீங்க சொல்றத வந்து மக்கள் பெரிய ஒரு கருத்தை எடுத்துக்கிற அளவுக்கு உங்களுடைய ரெப்புடேஷன் அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குது அது மக்கள் ஒண்ணு. மத்தியில. இன்னொன்னுடா, இவங்க எழுதுறதோட நிறுத்துவாங்களா? முரசொலியில் எழுதியிருக்காங்கன்னா அப்ப நம்ம பேசினா தலைவர் சந்தோஷப்படுவார் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா இருக்குவாங்க. அந்த மாதிரியான கேங் என்ன பண்ணுவோம், மேடையில கண்ட மணிக்கு பேசும். அடுத்து என்ன நடக்கும், அந்த அம்மா கண்ணை கசிக்கிட்டு வந்து உட்காரலாம், அல்லது எதனா ஒரு போஸ்ட் போடலாம். அதாவது டேய் ஒரு தூண்டில்ரா, விஜயோ அல்லது வந்து இப்படி கூட சொல்லாம த்ரிஷா அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், அவரை அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிற நபர்களோ போட்ட தூண்டில் தான் ஆகஸ்ட் 15. அந்த இந்த வணக்கம் அந்த வணக்கம் எல்லாமே இதுக்கு ஒரு ஹராஸ்மெண்ட், அல்லது வந்து இதுக்கு ஒரு பெரிய ஒரு கேலி கிண்டல் தாக்குதல் எல்லாம் நடக்கணும். அதுக்கப்புறம் அதையே யூஸ் பண்ணி ஒரு தனி மனுஷி எவ்வளோடா அடித்தாங்க, ஒரு தனி மனுஷியை எவ்வளவு பேர் சேர்ந்துடா அசிங்கப்படுத்துவீங்க. அப்ப அவங்க எல்லாத்தையும் உடச்சிட்டு வரதானே செய்வாங்க. வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கணுமா, அக்கினி சீரகு அப்படி அப்படி வந்து எழுந்து வா அப்படி அப்படி வந்துருவாங்க. மேப் தான் மேப். அப்ப மூடிட்டு இரு. அவங்க தாவேக்கார இருக்கிறவங்க பேசுறாங்களா பேசட்டும், பொதுமக்கள் பேசுறாங்களா பேசட்டும். நீ பேசினேன்னா அடுத்த கழிச்ச மாதிரி ஆயிடும். ஆமா, அவங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி ஆயிடும். அதைத்தான் அவங்க விரும்புவாங்க. ஆமா, இதுதான் நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்த உடனே டென்ஷனான ஒரு விஷயம். மீண்டும் ஒரு அந்த அந்த ஒரு சர்க்கிளை உருவாக்காதீங்கயா, மறுபடியும் அதே வட்டத்துக்குள்ள அதே லூப்புக்குள்ள தமிழ்நாட்டை கொண்டு வராதீங்கயா. ஆமா, மூடிட்டு இருக்குடா, அவங்க சொரணிக்கெல்லாம் எழுதி தொலையாதீங்கடா அப்படிங்கிறத நம்ம ஓப்பனா சொல்லணும்னா திமுக கிட்ட நம்ம சொல்லணுன்றது. அதாவது நாங்க விரும்புறத நடக்க விடாம நீ பண்ணி விடாத, திமுக சொல்றது அதுதான். இல்ல அவங்க எல்லா முயற்சியும் பண்ணிட்டாங்க. குறைஞ்சபட்சம் மக்கள் எதிர்ப்பு அப்படிங்கிறது பதிவாக விடு. நீ எதிர்த்தின்னு வச்சுக்க, மக்களோட சேர்ந்துக்கிட்டு மக்கள் இப்படி திரும்பி உன்னை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நீ எதை எதிர்க்கிறியோ அதை மக்கள் ஆதரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் பிரச்சனை. எப்பா திமுக உங்களை பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும்னா, நீ எதை எதிர்க்கிறியோ அதை மக்கள் ஆதரிச்சிருவாங்க, நீ எதை ஆதரிக்கிறியோ அதை மக்கள் எதிர்த்துருவாங்க. கொஞ்சம் அதை குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை, அதை மூடிக்கொண்டு இருங்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். சில பகுதிகளை அடைத்து விட்டு கம்முன்னு இருங்க. மக்கள் நலன் சார்ந்து கரண்ட் வரல, தண்ணி வரல, 2500 தரல, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அமைச்சர் சரியில்லை, இதுக்குள்ள டிராவல் பண்ணுங்க. 6 சிலிண்டர் இதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருக்கு. இது வேண்டாம், இதை மக்களே பேசிக்கிட்டோம். ஆமா, மக்கள் பேசிக்கிட்டோம். இதை நீ பண்ணதுனால ஏற்பட்ட விளைவை நீயே அனுபவிச்ச கடந்த தினங்கள்ல. அதனால அது விட்டுரு. அவங்க ரொம்ப ரொம்ப கிளவர்ரா. அவங்களுடைய ஒவ்வொரு அசைவும் நீ பாரு, நீ டே 1ல இருந்து பாரு. முன்னாடி த்ரிஷா பத்தி சொல்லணும்னா அவங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா இருந்திருக்காங்க அப்படின்னா, இப்ப வரைக்கும் 2023 லியோவுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு இடத்துல அவங்க விஜய் அவர்களை பெருசா பெருமைப்படுத்தி பேசுனதே இல்லை. நான் நிறைய பழைய இன்டர்வியூஸ் எல்லாம் விஜய் ஃபேன்ஸ் அஜித் சொல்லுவாங்க பல இடங்கள்ல. அஜித், ஆமா, பெரும்பாலும் அஜித், எஸ்டிஆர், அப்புறம் இவரு சித்தார்த், யாரை வேணா சொல்லுவாங்களா. விஜய் சாரை வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே கம்மியா தான் ரேட் பண்ணுவாங்க. ஆமா, ஆனா அவர் ஒரு திசை நோக்கி போறாரு, ஒரு உச்சத்தை நோக்கி போறாரு. சரி வேணா அவங்க காரியவாதி, அல்லது வந்து அதுக்கப்புறம் இல்ல நிஜமாவே அவங்க ஃப்ரெண்ட் ஆனாங்களா அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள கூட போக வேணா விடு. இது எல்லாமே அவங்களுடைய ரசிகர்கள் தான் எடுத்து போட்டு ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரேன். ஆமா, சரியா? 2 நாளா ட்விட்டர்ல அதான் பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம விஜய் ஃபேன்ஸ் போடுறதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆமா, விஜய் குழந்தையும் இல்ல, த்ரிஷாவும் குழந்தையும் இல்ல. அதனால
நீங்க வந்து புதுசா ஒண்ணு கிளப்பி விட்டுறாதீங்க. விஜய் இருக்கிறாரு இல்லையா, அது அதோட நின்னுக்கிட்டோம். விஜய்க்கே அப்படி ஒரு பிளான் இருந்தாலும் அது ஆமா. நிறைவேற விடாம தடுக்கிறது உங்க மூட்டிட்டு இருக்கிறதுல தான் இருக்குதுன்னு சொல்ல வரேன். இருக்குதுன்னு சொல்ல வரேன். இந்த மேட்டரை இதோட விட்டுறலாம். இது குறிப்பா நம்ம சொன்ன செய்தி திமுக காரங்களுக்கு. கண்டிப்பா. ஏன்னா முரசொலியில இப்படி ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டீங்கன்றதுனால இதை கண்டினியூ பண்ணாதீங்கன்றதுக்காக உங்களுக்கு சொல்றது. ஆமா, அவ்வளவுதான் மேட்டர். அவ்வளவுதான் விஷயம். அடுத்து உங்க மேடைகள்ல எல்லாம் அந்த டாபிக் இல்லாம பாத்துக்கங்க. பாத்துங்க, ஈவன் இன்டைரக்டா கூட வேண்டாம். வேண்டாம். உதயநிதி சொன்னதே ஒரு மாதிரி அது எவ்வளவு நல்லா நெகட்டிவா போச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தானே அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஆமா. எத்தனை தடவை சொல்றது, சரி விடு, அதுக்குள்ளே போக வேணாம். next. ரைட்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா, நேத்து தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு, திருமாவர்களுடைய மாபெரும் பிறந்த நாள், ஆகத்து 17 ஆபத்து 17 மாறி இருக்கும் ஐயா. மிஸ் ஆயிருந்தா அதுதான். யாரே ஊருக்குள்ள உங்களையெல்லாம் நான் சிறுத்தைன்னு சொல்லி நம்ப வச்சிருக்கிறேன்டா, நீ எல்லாம் குரங்கோட மோசமா தகுறீங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. அது ஏன்னா பஸ் மேல அப்படி எந்த பேலன்ஸ் இல்லாம பஸ் மேல நின்று கொடி பிடிச்சிட்டு ஒருத்தன் வந்துருக்காங்க. இப்படியே ஆமா, யாரா நீ மொரட்டாலா இருக்கன்ற மாதிரி பிரேக் அடிச்சானா வடிவேலு கண்ணாடி உடச்சு வெளியே வந்து விடுற மாதிரிலாம் இவன் கொடியோட பறந்துட்டு இருப்பா. எப்பா சாமி, அப்படி ஒரு அலப்பற. அதாவது நான் உண்மையில அந்த அந்த மாநாடு நடைபெறுவதை முன்னிட்டு அன்றைய தினம் பள்ளி கல்லூரிகளுக்கு அந்த உளுந்தூர்பேட்டை ஏரியாவுக்குள்ள விடுமுறைன்னு நியூஸ் பார்த்தனா, ஃபர்ஸ்ட் ஏன் மாநாடு நடத்துறாங்க, ஸ்கூல் காலேஜ் லீவ் விடணுமாப்பா அப்படின்னு தான் முதல்ல நினைச்சேன். அதை விட அதிகார கையில் இருக்குதுன்னு உடனே நீங்க ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் லீவ் விடுற அளவுக்கு ஆயிடுச்சு பத்தியா அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சோம் ஸ்டார்டிங்ல. இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் சைடு எடுக்கிற முடிவு. சரி, ஏன் இதை டிபார்ட்மெண்ட் யோசிச்சாங்க, ஏன் இவ்வளவு தூரம் வந்து பயப்படுறாங்க அப்படின்றதுக்கான பதில் வந்து நேற்று வந்து ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது தெளிவா தெரிஞ்சிச்சு. ரைட்டரா, தெளிவா தான் யோசிச்சிருக்குது காவல்துறை அப்படின்னு. அப்படி இருந்துமே கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி ஓகே அப்படி இப்படின்னு. ஆனால் கூட்டம்லாம் சாதாரண கூட்டம்லப்பா, ஒத்துக்கணும், சரியான கூட்டம். அதில் பார்க்கணும் அந்த தீப்பந்தண்டா, நான் தான் பிடிப்பேன்னு சொல்லி ஒரே பிடிவாதம் பிடிக்கிறாரு. ஒரு பக்கம் வன்னியரசு பிடிக்கிறாரு, இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் பிடிக்கிறாரு, கைமேலே ரெண்டு போட்டு போ அப்படின்னு. ஆனால் கூட்டம்லாம் சரியான கூட்டம்டா, அதெல்லாம் ஒத்துக்கணும், நல்ல கூட்டம். அதுக்காகத்தானே இவ்வளோ அலப்பறையும் பண்ணது. அந்த கூட்டத்தை கூட்டத்துக்கு தான். அந்த கூட்டத்தை கூட்ட வேண்டிய தேவை ஏன் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம கொஞ்சம் பாலிடிக்ஸை அரசியலாக பார்க்க வேண்டிய தேவை இருக்குது இல்லையா. கூட்டம் கூட்டினாங்க, அவர் ஒரு மாதிரி பாவம் வயசான சிறுத்தையா மாறிட்டு வராரு, தலை சுத்தல் மயக்கம் எல்லாமே வந்துருச்சு. கூட்டம் கூட்டுறதுக்கு தேவை 25 வயசு இருந்தாலும் அந்த கூட்டத்துக்கு அவங்க நசுக்கு மயக்கம் வந்திருக்கும். கூட்டத்துக்கான தேவைக்கு பின்னாடி போறதுக்கு முன்னாடி அந்த கூட்டத்துல சில சேட்டைகள்லாம் நினைச்சு அதை நீ பார்த்திருப்ப. எல்லா சிறுத்தைகளுமே ஏன் அந்த மேடையில ஏறதுக்கு ட்ரை பண்றாங்கன்னு தெரியல. மேடையில ஏறும்போது பவுன்சர்ஸ் எல்லாம் தூக்கி போடுறாங்க, அவங்க பாட்டுக்கு தூக்கி போற டக்குன்னு வந்து ஏறுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு கட்டத்துல திருமாவர்களுக்கு கோவம் வந்துருச்சு, அவரு என்ட்ரி கொடுத்துட்டாரு. என்ட்ரி கொடுத்துட்டு, ஏண்டா விஜயகாந்த் மாதிரி பேச வந்த என்ன விஜயகாந்த் மாதிரி ஃபைட் போட வச்சிங்களா, சூப்பரா ஃபைட் பண்ணுவாரா. நான் படத்துல பாத்துருக்கிறேன், அன்பு தோழி சுத்தினே அடிப்பாரு, பறந்து அடிப்பாரு, அடிக்கிறாரு. திடீர்னு அவர் யார் அடிக்கிறதுன்னு தெரியல, திடீர்னு அவரை காப்பாத்த வந்த பவுன்சருக்கு 2 குத்து ஊத்திட்டாரு. போட்டாரு. இந்த மாதிரி ஒரு பர்த்டே வேற என்ன செலிப்ரேட், இந்த மாதிரி ஒரு பர்த்டே எப்படிப்பட்ட பர்த்டே பிளான் பண்ணா என்ன மாதிரி கூட நிறுத்திருக்கிறீங்க. அந்த அளவுக்கு இவங்க ஏன் போய் அப்படி தொத்துறாங்க, ஏன் போய் பிராண்டுறாங்க அப்படின்னு நீ கேட்கறல்ல. ஆக்சுவலி மேட்டர் என்னன்னா, நீ நல்லா நோட் பண்ணி பாரு, நீ தனுஷை பாரு. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளியே வந்து பப்ளிக் அப்பியரன்ஸ்னு சொல்லி லீடருங்க வராங்களோ, ரீசெண்டாக கூட யாரையோ பார்த்தேன், ஓகேவா, அந்த அவர் நிற்கிற இடம், அவருடைய அந்த வண்டி, இதை சுற்றி 50 பேர் இருந்தாலும் அந்த 50 பேரும் நெருக்கிட்டு தான் நிற்கணும். ஆமாம், 10 பேர் இருந்தாலும் அந்த 10 பேரும் நசுக்கிட்டு தான் நிற்கணும். கேமரால அந்த ஆங்கிள் ஃப்ரேம்ல பார்த்தா ஆமாம் அந்த லீடரை அசைய விடாம அப்படி நசுக்கி அவங்களுடைய அன்பை பொழியறாங்க. அன்பு பொழியறது கேமரா புளியறாங்க. ஆக்சுவலி கொஞ்சம் சரி விடு, கொஞ்சம் கேமரா மேல தூக்கலா தெரிஞ்சிடும், இந்த பக்கமும் ஃப்ரீயா இருக்குது அந்த பக்கமும் ஃப்ரீயா இருக்குது, நல்லாவே தெரிஞ்சு. ஆனா நேத்து அப்படி இல்ல, நேத்து விடு. நான் சொல்றது இப்ப இந்த மாதிரி பண்றதுதான் அவர் பெரிய லீடரு, மாஸ் லீடரு, அவருக்கு பயங்கரமான மக்கள் செல்வாக்கு இருக்குதுன்றது ஒரு மரியாதை நம்ம ஏற்படுத்தி தரோம்னு நினைச்சிட்டு, இந்த மரியாதையை நம்ம தலைவருக்கு நம்ம இன்னைக்கு பண்ணியே ஆகணும்டா அப்படின்னு சொல்லி நசிக்கிட்டாங்க. இதுதான் நடந்தது. பேசின பேச்சுக்குள்ள வந்துடலாம், ரொம்ப நேரம் பேச முடிஞ்சானா இல்ல. ஏன் மேடையிலேயே அவரே வந்து நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி கை தூக்கிட்டு காப்பாத்துங்கன்னு கூட்டத்தை பார்த்து கேட்டுறாரு போல. அந்த அளவுக்கு நசிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதுல இருந்தும் எதையோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி விலக்கி விட்டுக்கிட்டே பேசிட்டாரு. என்ன பேசியிருக்காரு, நாம வந்து ஆட்சியில பங்கு வாங்கியிருக்கிற கட்சியா இருக்கிறோம், தாவேகா நல்லா தான் பண்றாங்க, தாவேகாவோட தொடர்ந்து கூட்டணியில் பயணிப்போம்
அப்படின்றத சொல்லிட்டு எதிர்காலத்தில் நம்ம ஆளுங்கட்சி ஆகும்னு சொல்லியிருக்காரு. ஆமா. அதாவது லாஸ்டா சொன்னது விட்டுறது காமெடி, அதை நம்ம சீரியஸா பேச தேவையில்ல. ம். அதுக்கு முன்னாடி மேட்ரு இருக்குது இல்ல, தாவேகா நல்லா பண்றாங்க, நமக்கு தாவேகாவுடனான உறவு, தாவேகாவுடனான கூட்டணி தொடர்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. ம். இந்த இடம் தான் நம்ம உன்னிப்பா பார்க்க வேண்டிய நேரம். தாவேகாவுடனான கூட்டணியில தொடர்றோம்னு விசிக சொல்லிட்டாங்க. விசிக எங்களுடைய கூட்டணியில் இருக்கிறதுன்னு தாவேகா எதனா சொன்ன மாதிரி உனக்கு ஞாபகம் இருக்கா? இது வரைக்கும் எங்கேயும் நான் கேள்விப்பட்டதில்லை. ஈவன் ஆதவர்ஜனா கூட அது மாதிரி சொன்னதில்லை. பட் வேணான்னு சொல்ல போறது இல்லை அவங்க. ஓகேவா, கூட்டணி ஆட்சியில் தான் இருக்காங்க, எல்லாம் ரைட்டு. ஆனா இப்போ திமுக கூட்டணி இவங்கெல்லாம் இருக்கும்போது ஒண்ணு இருக்கும், என்ன சொல்லிட்டாரு, 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு குடும்பங்கள் இணையும் விழா அப்படிங்கிற மாதிரி இணைஞ்சிருவாங்க. ஸ்டாலின் ஐயா, கம்யூனிஸ்டுங்க எல்லாம் சேர்ந்து எதையோ ஒன்று அப்பப்போ ஒன்றா இருந்துகிட்டே இருப்பாங்க. அறிவாலயத்துக்கு போவாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு டக்குன்னு போவாங்க, பார்த்துட்டு வருவாங்க, ஜாலியாக உட்காந்து சோஃபாவில் பேசுவாங்க. இது எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் விரும்புறதில்ல, சேர்த்துக்கிறதும் இல்லை. யாரையுமே 10 அடி தள்ளி தான் நிற்கணும். நீ புஷியார பார்க்கணும்னாலே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு 10 நாள் கழிச்சு தான் வந்து பார்க்கணும். ஆமாம், அந்த லெவலில் வச்சு மெயின்டைன் பண்ணுறாப்புல. இப்போ இவங்க இந்த சூழலில் தாவேகா கூட்டணியில் தொடர்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எதனால், அவங்களுக்கு ஏன் அந்த சூழல் வந்துச்சுன்னு நீ நினைக்கிற? அதாவது வலுக்கட்டாயமா நான் வந்து உங்க கூட நான் சேர்றேன் அப்படின்றதுக்கான காரணமா நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, அவங்க தன்னுடைய நிலையை உணர்ந்து விட்டார்கள். என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்முடைய வாக்கு வங்கியில பாதி அல்லது ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு தாவே பக்கம் போயிடுச்சு. அதாவது அது டிவிக்கோட ஓட்டாவே மாறிடுச்சு. அது எதுக்கு, அதுக்கு ஒரு உதாரணத்தையும் நான் சொல்றேன். அந்த மேடையில நேற்று பேசிட்டு இருந்தேன், அந்த மாநாட்டு மேடையில எவ்வளவோ பேசினாரு, எல்லாம் கம்முன்னு இருந்தாங்க. விஜய் சகோதரர் விஜய் அப்படின்னு பேசுறோம்னா எல்லாம் ஓன்னு கத்துனாங்க. இத்தனையும் விசிகா கூட்டம். கவனிச்சியா? நல்லா கவனிச்சேன். அதுதான் வந்து ஆபத்தின் அறிகுறி, அபாய ஒளி. அதுதான். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், விஜய் கட்சிகளை தோற்கடிப்பதை தாண்டி கட்சிகளை அவர் ரீப்ளேஸ் செய்கிறார். அதாவது கட்சிகளுக்கான தேவையை உடைக்கிறார். இருப்பை நீ இருக்கணும்ன்றதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, அந்த காரணமே நீ கிடையாது. ஸோ இப்போ நான் சொல்ற மாதிரி இப்ப திமுக எடுக்குது சமூக நீதி அல்லது மதச்சார்பின்மை அப்படிங்குது. உடனே இவர் நம்ம விஜய் நான் தான் இருக்கேன்ல, அடுத்து இவங்க இருக்கிறதுக்கான காரணமே அங்க போச்சா? ஆமா, அங்க போச்சு. அடுத்து விசிக்கு எடுத்துக்க, பட்டியல் சமூக எடுத்துக்க, தீய சக்தி திமுக எதிர்க்கிறான், நான் தான் இருக்கேன்ல. அடுத்து விசிக்கு பட்டியல் சமூக மக்களுக்கான நீதி இது வரைக்கும் எத்தனை அமைச்சர்கள் கொடுத்திருக்காரு? 8 அமைச்சர்கள், 7 அமைச்சர்கள், விசிகாவோட ஒருத்தரோட சேர்த்து 8 அமைச்சர் கொடுத்திருக்காரு. இது வரைக்கும் யாரும் செய்யாதவங்க. சோ அந்த பட்டியல் சமூக மக்களுக்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு இடஒதுக்கீடு வந்து அவங்களுக்கான கட்சி, இது எங்க கட்சிடா அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து தாவேகாவே கொடுக்குது. அதான் நான் தான் இருக்கேன்ல. அப்புறம் இவங்க எல்லாம் எதுக்கு, திரும்ப எதுக்கு, திமுக எதுக்கு, அதிமுக எதுக்கு? இதுல நீங்க இருக்க வேண்டியதுக்கான தேவையை நான் இல்லாம பண்ணிடுறேன். அந்த இடத்துல வைக்கிது. அடுத்து காங்கிரஸுக்கு இது வருது, இரு கிறிஸ்டியன் முஸ்லீம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சட்டமன்றத்துல. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஆமா காங்கிரஸ் எதுக்குங்க, கன்னியாகுமரியில இருந்து நான் சொல்றேன், இவங்க எதுக்கு இந்த ஜோக்கருங்க, அதான் நானே இருக்கேன்ல, அந்த இடத்துல நோக்கி அது போகும். அப்போ இதையெல்லாம் செஞ்சு இத்தனை நாள் அரசியல் பண்ணிட்டு இந்த கட்சிங்களுக்கு வேற வழியே இல்லை, ஒரு பேருக்கு ஜோக்கர் மாதிரியாச்சும் என்ன சுத்தி வச்சுக்க, ஆட்டத்துல நாங்களும் இருக்குன்னு வச்சுக்கோ அப்படின்னா அவங்களுடைய பார்கெனிங் பவர் எந்த அளவுல இருக்கும்? பார்கெனிங் பவர் எந்த அளவுக்கு இருக்குன்றத விட பார்கெனிங் பவர் இருக்குமா அப்படிங்கறத வாங்கிக்கிட்டு தப்பு சிப்புன்னு இருக்கணும். மறுபடியும் திமுக கிட்ட போனாலும் சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க வர்றதுனால திமுகவுக்கு எந்த வகையிலும் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், பட்டியல் சமூகத்துடைய வாக்குகள் வரப்போவது இல்லை. அது விஜய் எடுத்துட்டு போயிட்டார். அவங்க வேற காம்போ யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அது கம்ப்ளீட் கான்ட்ராஸ்டான காம்போ யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ. அப்படின்னும் போது திருமாவளவன் அவர்கள் இந்த இடத்துல ஜஸ்ட் என்னையும் சேர்த்துக்கங்க, நான் இங்கதான் உங்க கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வேற வழி இல்லாம ஒட்டிக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாருன்றதுனாலதான் ஒருவேளை நான் விஜய் இல்லாம வித்தவுட் விஜய் நான் தனியா போயிட்டேன் அப்படின்னா என் பவர் என்னன்றத மக்கள் பாத்துருவாங்க. அதனால விஜய் கூட ஒட்டிக்கிட்டு இருந்தாலாவது நான் ஒரு பெரிய கூட்டமா தெரிவேன், பட்டியல் சமூக மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டமா தெரியுன்ற காரணத்துக்காக தான் அடிக்கடி அவரா வாலண்டரியா நம்ம தாவேகாவுடன் கூட்டணியில் தொடர்கிறோம் அப்படின்னு சொல்றாரோ அப்படின்னு தோணுது. இன்னொன்னு டிஎம்கே மேபி கதவு சாத்திட்டாங்களோ அப்படின்னு நான் பாக்குறேன். இனி நீங்க வராதீங்க சார், நீங்க வந்தாலும் 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை, எங்களுக்கு வேணான்னு சொல்லி கம்ப்ளீட்டா ஷட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு
நினைச்சு பாரு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு முடிவை எடுத்திருந்தா இன்னைக்கு திரும்ப ஏறான். இன்னைக்கு திரும்ப அதாவது பேச்சுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல கிங் மேக்கர்ன்ட்டு, ரியல் கிங் மேக்கரா இருந்திருப்பாரு. இமேஜினே பண்ணி பார்க்க முடியல. ஆமா 2026 இதுல இருக்கமா, ஆகஸ்ட்ல இருக்கமா, 1 இயர் முன்னாடி அந்த முடிவு எடுத்திருந்தாருன்னா, இந்த அனௌன்ஸ்மெண்ட் அன்னைக்கு சொல்லியிருந்தாருன்னா, எங்கதான் திருமாவர்களுடைய விசிகாவுடைய ரேஞ்ச் இன்னைக்கு இருக்குமோ. ஏன்னா விஜய் அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்காது, திருமாவர்களால நமக்கு இவ்வளவு பட்டியல் சமூக வாக்குகள் வந்துச்சா, இல்ல திருமாவர்கள் இல்லாமயே நமக்கு இவ்வளவு வாக்கு வந்துச்சான்னு புரிஞ்சிருக்காது. இவங்களை விட்டுறக்கூடாது, இவங்கதான் நமக்கு வெற்றிக்கான காம்பவுண்ட் அவர் கடைசி வரைக்கும் உங்களுக்கு பெரிய அளவுல எடுத்துட்டு போயிருப்பாரு. விஜய்க்கு பட்டியல் சமூக வாக்குகள்ன்றது ஒரு மிஸ்டரியாவே இருந்திருக்கும். எல்லாருக்கும் அதேதான். ஆமா காங்கிரஸுக்கும் அதேதான், முஸ்லீம் லீக் இவங்களுக்கெல்லாமும் அதேதான். இதுல என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப கண்டுபிடிச்சாரு இவங்க இல்லனாலும் எனக்கு வருது, இப்ப வா பேருக்கு இருக்கு கூட அந்த லெவல்ல தான் இனிமே இருக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு திமுக இதுக்கு முன்னாடி விசிகாவை ட்ரீட் பண்ணதை விட விஜய் ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி இப்பயே ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. திருமா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து லெட்டர் கீழே விஜய் கையெழுத்து மட்டும்தான் இருக்கும், அதை படிச்சு காமிச்சு பெருமைப்பட்டுக்கிறாரு கூட்டத்துல. இதே ஸ்டாலின் ஐயா கூட கூட்டணியில் இருந்திருந்தா இந்நேரம் ஒரு விழா நடத்தி அம்பேத்கர் விருதை மாறி மாறி கொடுத்துட்டு இருந்துட்டு போனாங்க. ஒரு அம்பேத்கர் விருதை இன்னொரு அம்பேத்கருக்கு கொடுக்கிறார். எப்படி இருந்துச்சு அதெல்லாம்? எப்படியாப்பட்ட காலம் அதெல்லாம் போச்சப்பா. சரி ரைட்டு, எப்படியோ ஒண்ணு அவரும் சரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. மொத்தத்துல பல கட்சிகளுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் ப்ராப்ளம் வந்துருச்சுன்றத மட்டும் நம்ம பார்க்கணும். மதிமுக கம்யூனிஸ்டுகள் அந்த மாதிரி அவங்களுக்கான எக்ஸிஸ்டன்ஸ் ப்ராப்ளமும் அதிகமாயிட்டே வருது. இப்போ இன்ஃபேக்ட் இப்போ அடுத்த 5 ஆண்டுகள்ல தொழிலாளர் வர்க்கத்துக்காக எந்த அளவுக்கு ஆளுங்கட்சி எதிர்த்து அவங்க உரிமைகளுக்காக போராடுறாங்கன்றதை பொறுத்து தான் அவங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ்க்கான காரணம் ஏதோ இருக்க வாய்ப்பு இருக்கு. நிறைய இருக்குடா, இது போனா போயிட்டே இருக்கும். அடுத்து யாருக்கெல்லாம் அரசியல் இருக்கு, யாருக்கெல்லாம் பார்கெனிங் இருக்குன்னு பேச வேண்டியதா இருக்கும். யாரெல்லாம் எக்ஸ்டிங்க்ட் ஆக போறாங்க அப்படிங்கிறது அது கொண்டு இருக்கு. அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து நிகழ்வுகள் நடக்க போகுது. வரவுகள் பத்தி ஒரு மிகப்பெரிய கணக்கு இருக்குது. ஆமா, தனுஷ்ல இருந்து பெரிய சப்ஜெக்ட் அது பேசுவோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.